இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தருடைய குணாதிசயம் நம் உள்ளத்தை உருக செய்கிறது. அவரை போல நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அவரை போல மனதுருக்கம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. அற்புதங்களை செய்கிறதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் என்று யாத்ராகமம் 34:6 வாசிக்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தமது முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார் என்று 2 நாளாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா ஜெபிக்கும் போது, தேவனே உமது மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்றார். நெகேமியா 9:31. தாவீது ராஜா சொல்லும் போது, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர் என்று சங்கீதம் 116:5 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய யோவேலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார் என்றார் என்று யோவேல் 2:13 நாம் வாசிக்கிறோம். யோனா 4:2 வாசிக்கும் போது, அங்கே நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவனே என்று அறிகிறேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அவருடைய அன்பும் மனதுருக்கமும் கிருபையும் மாறிவிடவில்லை. அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதும் போது, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். யாக்கோபு 5:11 வாசிக்கும் போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளவு இரக்கமுடையவராய் இருந்தாரோ அதுபோலவே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இரக்கமுடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் இரக்கமுடையவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3:6 சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது, அவர் இரக்கத்தில் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். அதனால்தான் நம்மேல் மனதுருகி பரலோகத்தை துறந்து வனாந்திரம் போன்ற இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளின் சிநேகிதன், ஆயக்காரின் நண்பன் என்று அவர் அழைக்கப்பட்டார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் கிராமம் கிராமமாய் பட்டணம் பட்டணமாய் சென்றார். பகலெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார். இரவெல்லாம் மக்களுக்காக பரிதாபத்தோட ஜெபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்த மக்களை பார்த்து மனதுருகின ரகசியம் என்ன? பிசாசுகளை துரத்தி குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி வியாதிப்பட்ட அனைவருமே குணமாக்கினதின் ரகசியம் என்ன? அவருடைய மகாபெரிய இரக்கம். இது மத்தேயு 14:14, மத்தேயு 9:36, மார்க் 6:34 வாசிக்கிறோம். அவர் மனதுருகி குருடரின் கண்களை தொட்டு குணமாக்கினார். மத்தேயு 20:34 வாசிக்கிறோம். லூக்கா 7:13 நாயினொரு விதவியின் கண்ணீரை கண்டார். மனதுருகி அழாதே என்று சொல்லி அவர் மகனை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் நீங்கள் மனம் திரும்பி கல்வாரி சிலுவை அண்டை ஓடி வருவீர்களானால், அவர் மனதுருகி உங்களுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து உங்களை தமது இரத்தத்தினாலே கழுவி பாவ மன்னிப்பை நித்திய ஜீவனை அருளி செய்வார் என்று கெட்டகுமாரன் கண்ணீரோடு தகப்பனிடம் திரும்பி வந்த போது, தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி போய் அணைத்து கொண்டு முத்தமிட்டான் என்று லூக்கா 15:20 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம். நம்பர் 1, பாவத்தை அறிக்கையிட்டு அதில் இரக்கம் பெறுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவரனோ இரக்கம் பெறுவான். பாவங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறது, தடுப்பு சுவராய் குறுக்கே வருகிறது, தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. பாவம் சாத்தானோடு இணைந்தது ஒன்று. ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். பரிசுத்தமோ தேவனுடைய குணாதிசயம். ஆகவே பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது பாவ மன்னிப்பை பெறுகிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், சிலாக்கியத்தை நாம் பெறுகிறோம். நம்முடைய பக்தியை நம்பியோ சுயநீதி நம்பியோ சன்மார்க்க நெறிய நம்பியோ ஒருபோதும் கர்த்தரண்டை வர முடியாது. நாம் எல்லாரும் பாவிகள் தான்.
நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம், நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பரிசேயன் தன்னுடைய சுயநீதியெல்லாம் விவரித்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை கூட வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான். அவனே நீதிமானாக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10 முதல் 14 வசனத்துல நான் வாசிக்கிறோம். தாவீது பத்சேபாளிடத்தில் செய்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு உணர்த்தும் போது தாவீது தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள விரும்பவும் இல்லை. நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு மனம் திரும்பினார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டமான இருதயத்தை தேவரையே நீர் புறக்கணிக்கிறது என்று அழுது புலம்பி இரக்கத்தை பெற்றார். சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். சாலமோன் உருக்கமாய் வேண்டிக் கொண்டார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 50 வசனத்துல, உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் உம்முடைய கட்டளை மீறிய அவர் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறவர் அவர்களுக்கு இறங்கத்தக்கதாக இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஏதோ ஒரு முறை பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் போதும் என்பது அல்ல. அன்னிதினமும் சுத்திகரிப்பு நமக்கு தேவை. அன்னிதின பரிசுத்தமாக்குதல் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளையும் சிறு சிறு பாவங்கள் உங்களை அறியாமல் நுழைந்து விட்டால் சிலுவை அண்டை ஓடி வந்து விடுங்கள். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சங்கீதம் 41:4 சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். பூர்வ காலத்து அக்கிரமங்களையும் எங்களுக்கு விரோதமாய் நினையாதையும் உங்களுடைய இரக்கங்கள் சீக்கிரமாக இருக்க நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் என்று தாவீது ராஜா சங்கீதம் 79:8 அவர் சொல்கிறார். பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது நம்முடைய குற்ற மனசாட்சி மறைகிறது, உள்ளத்தில் சமாதானம் ஏற்படுகிறது. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தை பூரிக்க செய்கிறது. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்க என்று 1 பேதுரு 2:10 வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு மிகவும் அவசியம். அந்த பாவத்தை மன்னிக்கிறவரும் அந்த பாவத்துக்கு விமோச்சனமான பலியை செலுத்தினவரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி அவர் நமக்காக ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்து அந்த இரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினால நாம் விலக்கரைவாக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தின் அடிப்படையில தம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நமக்கு அந்த இரக்கம் இல்லை, ஆனா தேவனுக்கு அந்த இரக்கம் இருக்கிறது. நம்மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக ஒரு பலி செலுத்தப்படுகிறது. நம்மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக ஒரு சரீரம் சிலுவையில கொடுக்கப்படுகிறது. நம்மேல் வைத்த இரக்கத்தினால தம்மையே ஜீவ பலியாக தம்மையே பாராதபடி ஒப்பு கொடுத்த ஒரு சரீரம். அன்பார்ந்தவர்களே, இரக்கம் பாருங்க, தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்துக்கு அளவே இல்லை, முடிவே இல்லை, இதற்கு மேலாக ஒன்றும் இல்லை. அப்படிதான் நான் சொல்ல முடியும். நம்ம மேல நாம பாவியா இருந்து பாவத்தை செய்து பரிசுத்த குலைச்சலாக்கி தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு தூரமாக இருந்த நம்ம மேல ஒரு இரக்கம் உண்டாச்சு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அதிசயம். இந்த உலகத்துல யாரிடத்துல இரக்கம் பார்க்க முடியல. தேவனும் நம்ம மேல் இரக்கம் வைத்தார், அன்பு வைத்தார். அவர் மறுபடியும் பாவத்திலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தும்படியாக பரிசுத்தப்படுத்தும்படியாக தம் இருதயத்தில் இருந்த அந்த இரக்கத்தை குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெற்று ஒரு பரிசுத்த ஜீவிப்போம். பாவம் உள்ளே நுழையாதபடி நம்மை பாதுகாக்க பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. வேதத்தை நன்றாக வாசியுங்கள், தியானியுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், ஒப்புக் கொடுங்கள். பாவம் மோசமானது. பாவம் ஒரு மனிதனுடைய இகழ்ச்சி. பாவமானது பரலோகம் போகாது, பரலோகம் போக விடாது. பாவம் நரகத்துக்கு நேராக திரும்பும். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் பாவம் இருக்குமானால் அதை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளா ஜீவிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நடத்துவார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அந்த தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அதனால இந்த நாட்கள்ல தேவனுடைய இரக்கம் பெரியது என்பதை நாம் அநேக வசனங்களை கொண்டு வாசித்து தியானித்திருக்கிறோம். இரக்கத்தை பெறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே அவிதமான கிரியைகளை நமக்காக குமாரனாய் செய்து முடித்திருக்கிறார் என்று விசுவாசிப்போம். தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.